வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, மாட்டுச்சாணம் தொட்டியில் எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்குது. கிலோ கணக்கில் சொன்னால் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. எந்த தொட்டியாக இருந்தாலும் இந்த அளவு தான் கொடுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பாதிக்கு பாதி. இதில் மேலே பார்த்திங்கன்னா தண்ணி 50%, அதுக்கப்புறம் மீன் இதில் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சுக்கணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா டப்பு அப்புறமா பேரலுக்கு மட்டும்தான், டேங்க்குக்கு வேறு அளவு, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள், மீதி இருக்கிற பாதியில் 20% பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் கொடுக்கணும். எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். மாட்டு சாணம், மண்புழு உரம், எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவுக்கு உள்ளே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தொட்டி பார்த்திங்கன்னா 20 லிட்டர் டப் தான். இதுலேயே 3 கிலோ கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது அதுதான் 20% தான் 3 kg. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதுல மண், சளிச்ச மண், எந்த மண் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சேர் இருந்தாலும் அது கொடுத்துக்கலாம். ஏரி குளத்துலேருந்து மண் எடுத்துருந்தீங்கனாலும் அதுவும் கொடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு கொடுத்துடணும், கல்லே இருக்கக்கூடாது. எந்த மண் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், சளிச்சு தான் பயன்படுத்தணும். 20% மாட்டுச்சாண உரம், மீதி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா மண். கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மாட்டுச்சாணம் அதிகமாக இருந்தாலும் மண் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. கரெக்டான அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக தான் நம்ம போடுறோம். அதனால் கொஞ்சம் மாட்டுச்சாணம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பச்சையாக மட்டும் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். பச்சையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கணும். நல்லா காய வச்சு மக்குன்னு தான் இருக்கணும் இந்த உரம். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது பச்சை சாணத்தை எப்படி மக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு வச்சுக்கணும். நான் சும்மா சாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை பக்கெட் தான் இருக்குது. நீங்கள் 3/4 பக்கெட் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பலை போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. சாம்பல் இதுலேயே போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்படியே மக்கிடும். இது சலிக்கவும் வேண்டியதில்லை, நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். தாமரை செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே நம்ம இந்த உரத்தை கொடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து தண்ணி படாமல் ஒரு இடத்துல நம்ம நிழலில் வச்சிடலாம். ரொம்ப வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது, நிழலில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே மக்கிக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மண்புழு உரம். இது 1 கிலோ அளவு. இது கடையில் வாங்கினது 1 கிலோ. இதில் பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் நிறைய இருக்கும். நம்ம வாங்கிட்டு அப்படியே தாமரைக்கு பயன்படுத்த முடியாது, ஏன்னா புழுக்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் வீணாக போயிடும். நம்ம இதை எப்படி அந்த மண்புழுவை எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள், மண்புழு கொட்டி வச்சோன்னே எல்லா புழுக்களுமே அடியில் போயிடும். இதை நான் கொட்டி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா புழுவுமே அடியில் போயிடுச்சு. இதை இப்படியே தாமரை செடிக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மண்புழுவெல்லாம் செத்து போயிடும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு போய், இங்கே பாருங்கள், இது நான் செவ்வந்தி பூச்செடி நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற மண். இந்த மண்ணுக்கு மேலே நம்ம அப்படியே இந்த மண்புழு உரத்தை கொட்டி வச்சிடலாம். ஒரு 2 நாள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள் எல்லாமே உள்ளே போயிடும். நம்ம கையில் எடுக்க முடியாது. அந்த சின்ன புழுக்களை எல்லாம் நம்ம கையில் எடுக்க முடியாது. இது எல்லாமே அந்த மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த உரத்தை எடுத்து தாமரை தொட்டிக்கு கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம பார்க்கும்போது ஒரு புழு தான் வந்துச்சு. இதில் எவ்வளோ புழுக்கள் இருக்குதுன்னு, சின்னது பெருசாக. இது நான் அந்த பச்சை செவ்வந்தி செடி நடுறதுக்காக கொட்டி வச்சுருக்கேன். இதை நான் தாமரைக்கு பயன்படுத்த போகிறதில்ல, அந்த செடி நடுறதுக்கு தான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தாமரைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, தாமரைக்கு நம்ம சாம்பல், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் இந்த டீத்தூள் வேஸ்ட் இதெல்லாம் நம்ம சேர்க்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எப்படி செடி நட்டதுக்கப்புறம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 தாமரைக்கு உண்டான அளவு. இது இந்த அளவுக்கு நம்ம சேர் எடுத்துகிட்டு இதில் டீத்தூள் வரும், அதுக்கப்புறம் சாம்பல் 2 கைப்பிடி. ஏன்னா நம்ம 2 தாமரை செடிக்கு நம்ம வைக்க போகிறோம். அதனால் 1 தாமரை செடிக்கு 1 கைப்பிடி அளவு, 2 கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுலேயே நம்ம வேப்பம் புண்ணாக்கும் கொடுத்துக்கலாம். சாம்பல் மேலே அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மிதந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது வேஸ்ட்டாக தான் போகும். எதுவுமே தாமரைக்கு நாம் மண்ணுக்கு அடியை தான் உரம் கொடுக்கணும்.
நீங்கள் கவுடங் சேர்க்காம வெறும் மண்ணில் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் கூட நீங்கள் வந்து மாட்டு சாணம் உரம் இல்லை எந்த உரமாக இருந்தாலும் சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் மாட்டு சாணம் உரமே தாமரைக்கு கொடுக்காம வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இந்த கலவையை வந்து நல்லா கலந்து உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் வச்சு விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 2 தாமரைக்கும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, அதில் விட கம்மியாக கொடுத்தாவே போதுமானது. உங்கள்கிட்ட வேறு புண்ணாக்கு, அதாவது கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த எண்ணெயெல்லாம் போனதுக்கப்புறமா அதோட அந்த சக்கையை மட்டும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எண்ணெய் மிதந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணாக்கு ஊறும்போது உங்களுக்கு வந்து மேலே வரும்போது ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓவர்ஃப்ளோ பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். காலையிலையும் சாயந்தரம் ஓவர்ஃப்ளோ பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்மெல் வரும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் வச்சு கொடுத்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சேரு நம்ம வந்து போட்டிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன். சேரு நீங்கள் நல்லா உருண்டு வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் தாமரை நட்டு உங்களுக்கு ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. நான் இதுக்கு எதுவுமே உரம் கொடுக்காம நட்டு வச்சுட்டேன். மாட்டு சாணம் கொடுத்துருக்கேன், மற்றபடி சாம்பல் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கொடுக்கல. நடுவில் இந்த மாதிரி குழி முதல்ல எடுத்து விட்டுட்டு அந்த குழிக்குள்ளே இந்த உருண்டையை உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அந்த சேரவே வச்சு மூடி விட்டுறணும். அது மேலே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுறணும். கவர் பண்ணாமல் இருக்கும்போது பாருங்கள், அந்த சாம்பல் கொஞ்சம் அப்படியே மிதந்து வந்திருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரட்டியாக நமக்கு சாணம் வந்து கிடைக்கும். இதை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி மிதந்துட்டு வருதுன்னு. இப்படி நம்ம போடக்கூடாது. நீங்கள் தாமரை செடிக்குள்ளே இதை அப்படியே கொடுத்துருந்தீங்கன்னா இது மக்கவும் மக்காது. உங்களுக்கு வந்து அது அப்படியே தான் கிடக்கும். உங்களுக்கு அது பொடிஞ்சே போகாது. நீங்கள் வந்து கையை உள்ளே வச்சு நீங்கள் ரீபாட் பண்ணும்போது எல்லாமே மேலே மிதந்து வந்துடும். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை சாணத்துக்கு நம்ம வந்து ஹோல்ஸ் இருக்கிற பக்கெட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லாத பக்கெட்டை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டுச்சாணம் பாருங்கள், அதுவும் இதே மாதிரி தான். நீங்கள் டப்புக்குள்ளே கையை வச்சிங்க அப்படின்னா உடனே அது மிதந்து மேலே வந்துடும், உள்ளே இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி முதல்லையே நம்ம எல்லாத்தையும் கொட்டி மக்க வச்சுக்கலாம். உங்ககிட்ட எந்த அளவு ஆட்டுச்சாணம் இருக்கோ அந்த அளவுக்கு பெரிய பக்கெட்டில் போட்டு நல்லா மக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா செடிக்குமே பயன்படுத்திக்கலாம். இதுலேயும் நம்ம சாம்பல் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக சாம்பல் போட வேண்டியதில்லை, இதுலேயே சேர்த்து மக்க வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு சாணமெல்லாம் மேலே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா மண் போட்டு கவர் பண்ணிடலாம். இது கார்டன் சாயில் தான். நீங்கள் சலிச்ச மண் அது கூட நீங்கள் பயன்படுத்தி நல்லா போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு தாமரை செடி நல்லா தழைஞ்சு வரும். 2 கலந்து போடும்போது நல்லாவே இருக்கும் தாமரையோட க்ரோத்து. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, நிறைய ஊற்றிடக்கூடாது, மேலே வர வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எடுத்து நிழலில் வச்சுருங்க. நல்லா மக்கிக்கும். இந்த மண் காய கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா கருன்னு மக்கிடும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளத்தில் இருக்குது. இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருக்கோம். சின்ன குளம் தான், நம்ம டப்பு அளவு தான் வரும். ஆனால் இது பாண்டு. இதில் க்ரீன் ஆப்பிள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள், நல்லாவே மொட்டை வச்சுருக்குது. ஏற்கனவே இந்த இலை கூட இருந்த மொட்டை வந்து பறித்து பூஜைக்கு பயன்படுத்திட்டாங்க. இப்போ வச்சுருக்கிற பட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட் கொடுத்துருக்கு பாருங்கள். காம்பவுண்ட் வாலை விட மேலே போகுது இந்த மொட்டு. இன்னுமே இந்த மொட்டு பெருசாகும். இது இன்னும் சின்ன மொட்டு தான். நல்லாவே ஹைட்டில் வரக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சாட்டா பொங்கட்டும் க்ரீன் ஆப்பிளும் தான். காவேரியும் இந்தளவுக்கு ஹைட் கொடுக்கும். லார்ஜ் கல்டிவர் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹைட் கொடுக்கும். மீடியம் கல்டிவர் தான் ஹைட் கொடுக்காது. வெறும் மண் மட்டும் கொடுத்து டிஏபி என்பிகே கொடுத்தா இந்த மாதிரி பிளான்ட் வளர்ந்து வருமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நட்டதில்லை. நான் தாமரை வளர்க்க தொடங்கும் போது பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இந்த டிஏபி என்பிகே எல்லாம் பயன்படுத்தினதே இல்லை. இப்போ தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. நான் ஆர்கானிக்காக மட்டும்தான் தாமரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
மாட்டுச்சாணம் உரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு தாமரை வந்து கொண்டு வர முடியும் குளத்தில் வர மாதிரி. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனியோட லீவ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கல்டிவர் தான். இது ஹைட் வராது, ஆனால் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. பாண்டில் கண்டினியூவாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒயிட் பியோனி செமி ட்ராபிக்கலாக இருந்தாலும் நமக்கு ட்ராபிக்கல் மாதிரி பூக்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதுவும் க்ரீன் ஆப்பிள் மாதிரியே மாறிடுச்சு. நான் முதல்ல வாங்கும்போது பார்த்திங்கன்னா சீசனுக்கு தான் ஃப்ளவரிங் இருந்துச்சு. பாண்டில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரியே கண்டினியூவாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவுமே பெரிய ஃப்ளவர் வருது. இவ்வளோ தான் ஒயிட் பியோனி வரும். இதில் விட ரொம்ப பெருசாக வராது. பாண்டில் கொடுக்கும்போது பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாண்டை நம்ம இப்படி தான் வச்சுக்கணும், ஏன்னா அது வந்து கீழே இருக்குது இல்லைங்களா. அதில் எல்லாம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டெல்லாம் எதுவும் போடாமல் வச்சுருக்காங்க அவங்க. ஒரு பூ இருக்கும்போதே இன்னொரு மொட்டு வந்துடுது, அதை நீங்கள் பார்க்கலாம். நல்லா பெரிய பெரிய பூவாகவும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.